என் பேர் விஷால் ராஜ். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரொஃபஷன் என்னவாக இருந்ததுன்னா, ஒரு பைக் ஷோரூம். ஸோ அங்கே வந்து சர்வீஸ் அட்வைசராக நான் ஒர்க் பண்ணேன். ஆக்டிங் வந்து எனக்கு எப்படி நான் சின்ன வயசுலேருந்து எல்லோரும் மாதிரியும் ஏதாவது ஒரு படம் வரும், அந்த படம் நான் நடித்தா எப்படி இருக்கும்னு அந்த ஒரு இமேஜினேஷனில் அங்கங்கே மாடிலாம் ஏறி குச்சின்னு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே போக போக வயசாச்சு. ஆக்டிங் மேலே இன்னும் 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 இன்ட்ரெஸ்ட்டு அந்த எல்லாமே அதிகமாச்சு. ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் தான் ஒரு ஒர்க் பார்க்குறது, அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறது, இங்கே ஒர்க் பண்ணுறது. ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் அப்பா என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். ஸோ ஏன்னா அவருக்கு சினிமா லவர். அவர் ரொம்ப என்னை வந்து மோட்டிவேட் பண்ணார். நீ பண்ணுப்பா, முடியும், கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. எங்கே கற்றுக்க போகிறோம், எங்கே போய் சான்ஸ் கேட்க போகிறோம் அப்படி இப்படின்னு. அப்புறம் ஆடிஷன் அப்படி அட்டன் பண்ணேன். ஆனாலுமே ஒன்றுமே தேரலை. அதுக்கப்புறமா அப்பாவே ஒரு சமயத்தில் அவரே ஹோப் விட்டுட்டார். பையனை வந்து நம்ம சரி கடைசியில் பையன் எதுவுமே இல்லாமல் போயிட போகிறான்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தியேட்டர் லேப் அகாடமியை நான் வந்து பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 months வந்து நான் வந்து இங்கே ஜானி மாஸ்டர் அவரை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது, ஏதோ இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறேன் அப்படிலாம் கேட்டு அவருக்கும் தெரியும். அந்த மாதிரி இருந்தப்போ ஃபைனலாக நான் வந்து ஜெயராம் மாஸ்டரை மீட் பண்ணேன், ஜானி மாஸ்டரையும் மீட் பண்ணிவிட்டு நான் வந்து கேட்டேன். எனக்கு வந்து ஆக்டிங் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசை சார். ஆனால் என்னால் எப்படி தெரியாது எனக்கு எப்படி நடிக்கணும்னு. நான் என்ன நினச்சேன், ஆக்டிங்னா வந்து சரி கேமரா நின்றுட்டு சும்மா ஒரு அப்படி எதாவது பண்ணிட்டு போயிடலாம், பேசிட்டு போயிடலாம், முடிஞ்சிடும்னு. ஆனால் இங்கே வந்த பிறகு ஆக்டிங்கிறது ரொம்ப பெருசு. அதில் சின்ன சின்ன நுவான்சஸ்ஸு, நாலேஜ், இது எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஆக்டிங் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அமுச்சிடுறது கிடையாது. அதாவது ஒரு நல்ல மனுஷன் வந்து ஒரு நல்ல ஆக்டர் ஆவான் அப்படின்றது வந்து மாஸ்டர் தான் முதல்ல சொன்ன விஷயம். அது வேறு அதே மாதிரி தான் எங்களையும் அவர் மாற்றுறாரு. அதாவது இன்றைக்கியான சினிமாக்கோ இல்லை நேற்று சினிமாக்கோ அவர் எங்களை தயார் பண்ணல, நாளைய சினிமாவுக்கு எங்களை வந்து அவர் தயார் பண்ணுறாரு. இங்கே வந்ததும் நான் வந்து எனக்குள்ளே ஒரு ஆக்டர் இருக்கான், ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு தெரியும். அது என்னை வெளியில் கொண்டு வரத்துக்காக மாஸ்டரும் ட்ரை பண்ணுறாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சனு, இவ்வளோலாம் பேச மாட்டேன் நிறைய கூட்டத்தில், அப்படிலாம் மாறிட்டேன் நான் கொஞ்சம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஜானி மாஸ்டருக்கும் ஜெயராம் சாருக்கும் ரொம்ப நன்றி. Top 10